ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா பிளாஸ்டிக் அவேர்னஸ்மா. ஓ பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன், பிளாஸ்டிக் அவேர்னஸ். ஆமா ஆமா. போங்க போங்க. வெல்கம் டு கேரளா. நிறுத்துங்களா, இந்த பல்லுக்கு பண்டி பசியோட இருக்கும்போது ஒரு வெஹிக்கிளும் பாஸ் ஆக கூடாது சொல்லிட்டேன். அது போலீஸா இருந்தாலும் சரி, எந்த புண்ணாக்கா இருந்தாலும் சரி. டேய், நம்ம ஃபேமிலி வாங்கடா, இன்னைக்கு சீரியஸான ஸ்ட்ரைக்கு. நானும் காலையில இருந்து குடும்பத்தோட காத்துட்டு இருக்கேன். ஒரு கொய்யா கவது தரீங்களாடா? அடுத்த பால்ஸ் ஹாய் ஹாய் டாக்டர். இப்போ போகிறது வந்து லக்கம் ஃபால்ஸ், மூணார்ல. இது ஒரு கிரியேச்சரு. அது என் பொண்டாட்டி. ஏரியில போவான், அது என் பொண்டாட்டியில. இது ஒரு அண்ணன். கீழே பார்க்கலாம், ஃபால்ஸ் இருக்கு. இதான் லக்கம் ஃபால்ஸு. சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. ரொம்ப நாள் கழிச்சு ரோமிங் ராஸ்கல்ஸ் இல்லாம ஃபேமிலி கூட வந்திருக்கேன். சூப்பரா இருக்கு. அப்புறம் சொல்லுங்க, ஸ்கிரிப்ட் எழுதணும். இரும மாடு ஸ்கிரிப்ட். மக்களே, இந்த ஃபால்ஸ்ல குளிக்க முடியாது, அதனால ஒன்லி ஃபார் வியூவிங். இதுல குளிக்க முடியாதுன்னுட்டாங்க, ஒன்லி ஃபார் சைட் சீயிங்ன்ட்டாங்க இன்னைக்கு. ஏன்னா மழை பெய்யுது, கிளைமேட் சரியில்லை அப்படிங்கிறனால குளிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வேற ஏதாவது ஒரு ஃபால்ஸ் கிடைச்சிருந்தா குளிக்கலான்னு இருக்கோம். தேடிட்டு இருக்கோம் ஃபால்ஸ். டிக்கெட் கவுண்டர் லக்கம் ஃபால்ஸ் 100 மீட்டர்ஸ் உள்ள போகணும். ஒரு டிக்கெட் வாங்கணும். பர் ஹெட் 50 ரூபா டிக்கெட்டு. ஹாய், எங்க அப்பா, எங்க அப்பா. This is my family. ஒரு question தான் போயிடுச்சு. இது எங்க அண்ணா. இது ஜிபே கார்டு, ஒன்லி ஜிபே கார்டு தான். கேஷ் அலௌட் இல்லையாப்பா. புதுசா இருக்கு இது. மோடி வாழ்க. அது இங்க ரெக்கார்ட் ஆகும். இவருதான் கிரிஞ்சு டாடி. வாங்க வாங்க எல்லாம் வாங்க வாங்க அருவி பார்க்கலாம் போலாம் வாங்க. லக்கம் ஃபால்ஸ் வாங்க வாங்க வாங்க, நம்ம லக்கம் ஃபால்ஸ் பார்க்க போலாம் வாங்க. இன்னும் 10 மணி இருந்ததுக்கு மூச்சு வாங்குது. நோ பிளாஸ்டிக் கவர். எதா இருந்தாலும் வெளியே வச்சுக்குவாங்க. நல்லா டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குது. ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கு. ஐயோ இது பலிக்குது. சாப்பிடுவா
This is my Daughter. குட்டி daughter. தாத்தா. சரியான சுட்டி பொண்ணு. குட்டி மோனிகா பாடுபாடு. டாக்டா மோனிகா எங்க வந்து மோனிகா பாடு. அதெல்லாம் சிப்பியாங்க ஓடணும். எனக்கு வாமா. இதான் லக்க ஃபால்ஸ் 100 மீட்டர்ஸ்ல சூப்பரா இருக்கு. கிளைமேட் நல்லா சூடு இருக்குதா? மழை தான் சூப்பரா இருக்கு. கிளைமேட் இப்படி இருக்கிறனால மழை குளிக்க விட மாட்டேன்ட்டாங்க. அதான் கொஞ்சம் சேடா இருக்கு. எல்லாமே டீ எஸ்டேட். வாங்க போய் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, பசிக்குது வேற. போயிட்டு ஒரு பிரெட் ஆம்லெட்டு, சோளம், நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடலாம். கொஞ்சம் ரெண்டு ரெண்டு கொடுங்க. பிரெட் ஆம்லெட் நல்லா இருக்காமா? 2 பிரெட் ஆம்லெட்டா? ரெண்டு. தாஷா பிரெட் ஆம்லெட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? கொஞ்சம் டேஸ்ட் பாருங்க. ட்ரை பண்ணிட்டு வைக்கணும். அவருக்கு நேத்தா வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிருக்குது. அவரே ஒரு வீடியோகிராஃபர் தான். மைக்ரோசாஃப்ட்ல தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். மைக்ரோசாஃப்ட்ல ஓ ஃபேமிலியே வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தெரிஞ்சுக்கோ. அப்படியே பார்த்துக்கோங்க, ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். மந்த்லி காணா ஒரு 2 லட்சம். ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். என்னால அப்புறம் ஐடியா சம்பாதிக்க முடியலடா. என்னால 60 தாண்டா. நீங்க பார்த்த முகேஷ்க்கும் நாங்க பார்த்த முகேஷ்க்கும் வேற ஒரு சைடு இருக்கு. இவர் உழைப்பாளி, அவர் புகையாளி. அதான் ஒரு வித்தியாசம். மைக்ரோசாஃப்ட்ல ஒர்க் பண்றாங்களா அம்மா? என்ன ஜாமா? நேத்தா என்கேஜ்மெண்ட் ஆச்சு அம்மா. போட்டோ சூப்பரா இருக்கு. அவர் சொல்றாரு cannot printer வச்சிருக்காரு. போட்டோ அந்த நம்ம இதெல்லாம் எடுப்போம்ல, போட்டோஸ்லாம் எடுத்த உடனே பிரிண்ட் பண்ணிடுவாங்கல, அந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்காரு. இரவிக்குளம் நேச்சுரல் பார்க் வரையாடு அப்படின்னு சொல்லி உள்ள போகும். நம்ம பஸ்ஸில் வந்து 5 கிலோமீட்டர் வரலாம். 4 கிலோமீட்டர் போட்டு போவாங்க. 1 கிலோமீட்டர் நம்ம நடந்து தான் போகணும். வாங்க பார்க்கலாம். இங்க என்ன இருக்குது? இங்க வந்து எல்லா அனிமல்ஸும், ஆனா நம்ம மெயினா பார்க்கறது வரையாடு, நீலகிரி டார்னு சொல்லுவோம். அதை மட்டும் தான் மெயினா பார்க்க முடியும். எல்லா அனிமல்ஸும் இருக்கு, ஆனா நீலகிரி டார் மட்டும் பார்க்க முடியும். பின்ன வந்து வெஸ்டர்ன் பார்த்து மலைகள், குண்டுகள், வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. எப்படி போக முடியும்? மொத்தம் 5 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர் பஸ்ல போகும்.
கிலோமீட்டர் நடந்து பார்க்கணும். அந்த நடந்து பார்க்குற இடத்துல தான் வரையாடு பார்த்துட்டு ரிட்டர்ன் ஏறிட்டீங்களோ நிறையா இருக்கா நிறையா இருக்கா 1000 மேலே இருக்கும். ஓகே, இங்கே மட்டுமா இருக்கா இங்கே மட்டும் இருக்கா? இங்கே மற்ற மேற்கு மலை தொடர்ச்சி பகுதியில் அது வாங்க அந்த பார்த்து நம்பர் ஒன்று பார்த்தா ஓகே தேங்க்யூ ஸோ மச். இன்ஸ்டாலையும் இருக்குங்க. ஓகே, நாங்கள் பார்த்துட்டு வந்து கண்டிப்பா 1922 5 கிலோமீட்டர் தான் பார்க்க அது மிச்சம் எல்லாமே இந்த இயர்ல காணிப்பாங்க, டிவியில காணிப்பாங்க. வரும்போது அதையும் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இப்போ நாங்கள் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண போகிறோம். பஸ் வந்ததுக்கப்புறம் பஸ்ஸில் போக போகிறோம். இதுதான் வரையாடாமா ஸ்டாச்சு வச்சிருக்காங்க. இதுதான் வரையாடு. இதுதான் வரையாடு. பஸ்ஸில் போகணும். பஸ்ஸில் போயிட்டு நமக்கு லட்சம் பார்க்கலான்னு இதுதான் பஸ்ஸுக்கு போகிற ரூட் வழி. நல்லா டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம். பஸ் ரெடியா இருக்கு. இதான் பஸ். இது கவர்மெண்ட் பஸ். இதுல தான் நம்மள கூட்டிட்டு போறாங்க. நிறைய பஸ் இருக்காமா. இதுல எப்படி வேணாலும் போய்க்கலாம், எந்த பஸ்ல வேணாலும் வந்துக்கலாம். டிக்கெட் கொடுமா. நேஷனல் பார்க்கு செம்ம கிளைமேட்டா இருக்குது. சைட் சீயிங் தான் இருக்குது. வரையாடு இல்லையாமா நம்ம லக்கு. முடிஞ்சா பார்க்கலாம். மழை ஜாஸ்தியானால எதுவுமே ஆடு காலில் இருந்து வர மாதிரி எத்தனை ஆடு இருக்குங்க இங்கே 827 ஆவரேஜ். இதுக்கு மழை ஆனால சேஃப்டியான ஏரியா உள்ள போய் சேஃப்டியான ஏரியாவில் போய் ஒளிஞ்சு நின்னுக்குமாமா மழை பெய்யறனால. பார்க்கலாம். நீங்க எப்போ வாரணாவை பார்த்தாலும் சேஃப்டியான இடத்துக்கு போய் ஒளிஞ்சு நின்னுக்கோங்க. இதான் வரையாடு. இப்படிதான் இருக்கும். ஜத்துரா படத்துல வரும் ஒரு ஆடு, அந்த ஆடு மாதிரியே இருக்கும். 2 கொம்பு 2 காது. ஜத்துரா படம் பார்த்துருக்கீங்களா? இல்ல, பாக்கலீங்க, திரும்பி போய் பாருங்க. இவ்வளவு தூரம் நடந்து போகணுமா நானும் யோசிக்கிறேன். இவங்க போயிட்டு நான் வந்தா ஆடு ஒரு ஆட்டு ஆடு நான் பிடிச்சிருவேன் போல. முடியல, என் பொண்ணு நல்ல நடக்க முடியலையாமா. அதனால என்னை இப்படி தூக்க வச்சுட்டா. என்ன நடக்கிறதே கஷ்டம், என்ன தூக்கிட்டு இவ்வளவு வேற தூக்கிட்டு நடக்கணும். கொஞ்சம் டஃப்பு தான். 1 கிலோமீட்டர்ல சான்ஸ் இல்ல. ஒரு 1 கிலோமீட்டர் ஒரு 10 அடி நான் நடப்பேன். முடியல, ஏன்னா மழை பெஞ்சிருக்காங்க. ஆடெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியான இடத்துல போய் ஒழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு ஆடும் தெரியல, மாடும் தெரியல. எனக்கு தெரிஞ்சதுல இங்க ஒரு கழுதை தான் சமைக்குது. பொலி போட்டு சமைச்சிட்டு வரேன். முடியல பக்கம் தங்கம் ஒன்ன சொல்லல,
உன்னை தூக்குதே, அதைத்தான் கழுதைன்னு சொன்னேன். இதான் ஸ்டோரி ஆஃப் த பார்க். இந்த பார்க்கோட என்ன ஸ்டோரி அப்படிங்கிறது இதில் தான் இருக்குதாமா. இது எல்லா ஹிஸ்ட்ரியும், அதனோட இம்பார்ட்டன்ஸ், அதனோட வாழ்க்கை முறை, அது என்ன சாப்பிடும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும், எல்லா பயோடைவர்சிட்டியோட இன்ஃபர்மேஷனும் இந்த வீட்டில் இருக்கு. நம்ம அதை பார்க்கலாம். ஆனால் இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க, நம்மளே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேர்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. These are the different types of birds here. கலர் கலராக இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேமஸான பேர்ட்ஸு. இந்த பக்கம் பூச்சிமணி அதிகமாக இருக்குதாமா. அதே மாதிரி இந்த பூக்கள், குறிஞ்சி பூ அப்படின்னு சொல்கிற பூக்களும் இங்கே இருக்கு. நம்ம பார்க்க வந்து வரையாடு இதுதான். ஆக்சுவலாக இதுதான் அந்த வரையாடு. ஆனால் மழை பெய்யறதுனால அந்த சீசனுக்கு பார்க்க முடியல. கிளைமேட்டும் கொஞ்சம் வருஷம். வரையாடோட குட்டி இது, அதோட ஷேடோ. அது வந்து வரையாடு வந்து ஒரு ஸ்டீப்பான இடத்துல தான் நிற்கும், அங்கே தான் வாழும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ஸ்ட்ரெச் ஆகலைன்னா இவ்வளோ பர்சன்ட் இருக்குமாமா, அதான் போட்டிருக்காங்க. இதோட எண்ணிக்கை வந்து 770 சம்திங் இருக்குது. ஆவரேஜாக இது இருக்கு சொன்னாங்க. பட் மழை பெய்யறதுனால எல்லாம் போய் ஒழிஞ்சுடுச்சுன்னு சொன்னாங்க. These are the variety of animals. இதுதான் இதோட ஹிஸ்ட்ரி. ஒரு மண்டை ஓடு வச்சிருக்காங்க, என்ன மண்டை ஓடுன்னு தெரியல, கேட்டாதான் சொல்லுவாங்க. இதுதான் வரையாடோட மண்டை ஓடு. திஸ் இஸ் வரையாடோட மண்டை ஓடு. இது பாதி தான் கிடைச்சிருக்கு, இதை வச்சிருக்காங்க. இது வந்து ஸ்குரில்ஸோட டைப்ஸ் இங்கெல்லாம் இருக்குது, வாழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மலை பகுதியில். இது வந்து சீனிக் பியூட்டி ஆஃப் திஸ் பிளேஸ். இது இப்படிதான் இருக்கும். அவ்வளோதான். அங்கே பார்த்துக்கலாம். நாங்கள் வெளில போயிட்டோம். மூணார் சிட்டிக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். திஸ் இஸ் மூணார் சிட்டி. சிட்டி ஸ்டார்ட்ஸ் ஹியர். இங்கே போய் இது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் சரவணபவன் ஓட்டு மேலே ஒரு ரொம்ப ஹைல இருந்து கீழே இறங்கின மாதிரி இருக்குது. இதான் கிரீன் வேலி, நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ரெசார்ட்டு. ஆக்சுவலி நல்லா இருக்குது, பட் ஸ்டில் என்னமோ இப்போ வேண்டாம், எடுத்துக்கலாம். லக்கேஜ் சாப்பிட்டு எடுத்துக்கலான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். Okay. That is my GM, Mr. Rob. Okay. He's been in a meeting. Okay. Okay. He's not here? No, he's not here. Okay. Don't worry. Your room is confirmed. Okay. Okay. Please take your seat. இதுதான் நாங்க ஸ்டே பண்ற ரூம். ஒரு சின்ன ரூம் டூர் கொடுக்குறேன், ஓகேங்களா? ரெஸ்டாரண்ட் எல்லாமே இதான் நாங்க ஸ்டே பண்ண போற ரூம். ஒரு சின்ன ரூம் டூர். உள்ள நுழைஞ்சோடனே எல்லாமே வுட்ல இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு பெட்டு கோசியா இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு சின்ன கபட், ட்ரெஸ் வச்சுக்கிறேன். சின்ன கபட் ஒரு 2 நாளைக்கு போதும். அந்த அறையில தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். பால் பவுடர், டீ,
வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. சிவாஜின சைக்கிக் வைப்ரேஷன். வாட்டர் பாட்டில் இருக்கு, டிவி இருக்கு, ஒர்க் ஆகுமா கண்டா ஒர்க் ஆகுது. ஏசி ரூம்ல ஒரு சேர் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 பேர் ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஒரு பால்கனி கூட இருக்கு. வாவ், சூப்பரா இருக்கு வியூ. சூப்பர் வியூ பால்கனில. கிளைமேட் சூப்பரா இருக்கு, அடிப்பொலியா இருக்கு. உடைக்கலாம் நம்மள இப்படிதான் மாட்டி இருக்கிறோம். மூகாம்பிகைக்கு எப்படிதான் மாட்டணும்? இதுக்கு ரோடு காணும். டிஷ்யூ வச்சு தொடச்சா ஏதாவது இதாகுமா? அது அறிவுக தண்ணி. அண்ணன் எட்டி தொடச்சா எப்படி அடி? எட்டி பார்த்துட்டு ஓடுறாரு. இந்த மிரர் நல்லா தெரியுது பாருங்க. இப்ப கொஞ்சம் கிளியர் தெரியுது. இப்ப அடி, பைத்தியமே. இந்த சைடு தெரியதா செய்யும், ஸ்ட்ரைட்டா தான் தெரியாது. இங்க தான் நிக்கிறான். ஹாய், நைட் சாப்பிட வந்திருக்கோம். மற்றவங்களாம் ஹோட்டலில் சாப்பிட்டாங்க. அப்பா அம்மாவோட பெரியவங்களை எல்லாம் ஹோட்டலில் சாப்பிட வச்சாச்சு. நாங்களாம் வந்து யங்ஸ்டர்ஸு, அதனால வந்து ரோட்டு கடையில் சாப்பிட்லான்ட்டு முட்டை, ஆம்லேட்டு, தோசை, சிக்கன் குழம்பு அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்லான்ட்டு பார்க்கலாம்.